ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் ஒன்று இலங்கையின் மன்னார் பகுதியில் இருக்கிற மண்ணின் வளங்களினை சுரண்டி பல கோடி ரூபாய் லாபத்தினை வருவாயினை பெற்றுக் கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை தற்பொழுது ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நாங்க இதை பற்றி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா உங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட், என்ன விஷயம் சொன்னா டைட்டானியம் சாண்ட்ஸ் லிமிடெட் என்று சொல்லப்படுகின்ற ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் ஒன்று இலங்கையில இருக்கிற ஒரு சில உள்ளூர் நிறுவனங்களோட கூட்டாக இணைஞ்சு அந்த உள்ளூர் நிறுவனங்களோட கைகோர்த்து கொண்டு மன்னார் பகுதியில இருக்கிற கனிம வளங்களை சுரண்டி காசாக்குவதற்குரிய நடவடிக்கைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த உள்ளூர் நிறுவனங்கள் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கில்சித் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், ஓரியன் மினரல்ஸ் பிரைவேட் லிமிடெட், சனூர் மினரல்ஸ் பிரைவேட் லிமிடெட், இப்படி சொல்லப்படுகின்ற ஒரு சில உள்ளூர் நிறுவனங்களோட கூட்டாக இணைஞ்சு இந்த டைட்டானியம் சாண்ட்ஸ் லிமிடெட் நிறுவனமானது மன்னார் பகுதியில் இருக்கிற கனிம வளங்களை, குறிப்பாக அந்த மன்னார் பகுதியில் இருக்கிற இல்மனைட்டினை காசாக மாற்றக்கூடிய நடவடிக்கைகளை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிறுவனத்தை பார்த்தோம்னு சொன்னா பல கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. பல கோடி ரூபா வந்து இந்த முதலீடு செஞ்சிருக்காங்க. அதாவது இந்த கனிம வளங்கள், இந்த மன்னார் பகுதியில் இருக்கிற இந்த கனிம வளங்களை வியாபாரமாக்குவதற்காக பல கோடி ரூபா, கிட்டத்தட்ட 545 மில்லியன் ரூபா பெறுமதியான காசு வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. இந்த நிறுவனத்தை பார்த்தோம்னு சொன்னா 2 வருடம் முடிகிறதுக்கு முதலே வந்து 2 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வருவாயினை பெற்றுக் கொள்வதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த கனிம வளங்கள், அதாவது இந்த இல்மனைட்டினை வைத்து அவ்வளவு வருவாயினை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கனிம வளமாகும். உலகத்தில் இருக்கிற நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த இல்மனைட், இந்த கனிம வளமானது பாவிக்கப்படுகின்றது. சாதாரண பொருட்கள் இருந்து விண்வெளிக்கு செல்லுகின்ற பொருட்கள் வரைக்கும் இந்த டைட்டானியம், இந்த இல்மனைட் ஆனது, இந்த கனிம வளமானது பாவிக்கப்படுகின்றது. அந்த அளவுக்கு மிக 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 பெருமதியான ஒரு கனிம வளமானது எங்களுடைய மன்னார் பகுதியில வந்து மண்ணுக்குள்ள இருக்கின்றது. இவங்க எப்படி இந்த கனிம வளத்தினை எடுக்க போறாங்கன்னு சொன்னா டன் கணக்குல மண்ணினை தோண்டி அந்த கனிம வளத்தினை வந்து எடுக்க போறாங்க. அந்த கனிம வளத்தினை எடுத்த பிறகு பார்த்தோம்னு சொன்னா அந்த மண்ணை வந்து திரும்ப போடுவதாக கூறியிருக்காங்க. அந்த மண்ணை வந்து திரும்ப அள்ளி நடத்திலே திரும்ப அந்த மண்கள் வந்து போடப்படும். ஆனாலும் இந்த மைனிங்கால, இந்த அகழ்வு பணியால வந்து, இந்த மண் தோன்ற பணியால வந்து பார்த்தோம்னு சொன்னா நிறைய பாதிப்பு வந்து ஏற்படும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா உலகத்துல நிறைய நாடுகள்ல வந்து இந்த வேலை, இந்த மைனிங், இந்த சாண்ட் மைனிங், மண்ணை வந்து அகழ்ந்து இந்த மண்ணுக்கு இருக்கிற கனிம வளங்கள் எடுக்கிற ப்ரொஜெக்ட் வந்து உலகத்துல நிறைய நாட்டில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு சில நாட்டில் பார்த்தோம்னு சொன்னா ஒரு சில தீவுகள், குறிப்பாக இந்த மன்னார் பகுதி போன்ற ஒரு சில தீவுகள் இருக்கின்றது. அந்த தீவுகள்ல எல்லாம் அந்த மைனிங்கை செஞ்சு, அந்த சாண்ட் மைனிங்கை செஞ்சதால அந்த தீவுகளே காணாம போயிருக்குது. அந்த தீவுகளை வந்து காலப்போக்கில் காணாம போயிருக்குது. அந்த அளவுக்கு மிக 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 ஆபத்தான ஒரு விஷயம் தான் இந்த சாண்ட் மைனிங். அதாவது இந்த மண்ணை அகழ்ந்து அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற அந்த கனிம வளங்களை எடுத்துக்கொள்ற விடயமாகும். டைட்டானியம் சாண்ட்ஸ் லிமிடெட் இந்த நிறுவனமானது ஒரு வருஷத்துல 1,50,000 டன் கனிம வளத்தினை வந்து எடுத்துக்கொள்றது திட்டமிட்டிருக்காங்க. 1,50,000 டன் கனிமங்களை எடுக்க போறாங்கன்னு சொன்னா எவ்வளவுக்கு டன் கணக்குல மண்ணை வந்து அள்ளணும், எவ்வளவுக்கு மண் வந்து அங்க வந்து காணாம போகும். அதாவது 1,50,000 டன் கனிம வளம் அங்க காணாம போகுன்னு சொன்னா, அங்கிருந்து வெளியே போகுன்னு சொன்னா அந்த அளவுக்கு அங்க ஒரு வெற்றிடம் ஏற்படும். அந்த வெற்றிடத்தை அந்த மண் ரப்புன்னு சொன்னா அங்க பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படும். அங்க வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கடல் நீர் இருக்கு தானே, கடல் நீர், மன்னார் பகுதியை சுற்றி கடல் இருக்குது. அந்த கடல் நீர் வந்து மன்னார் பகுதியில இருக்கிற நிலத்தடி நீர், நன்னீரோட வந்து சேரும். அதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா அங்க வந்து மீன் வளம் வந்து பெரிய அளவில் வந்து பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் மீன்பிடித்துறை வந்து பாரிய அளவில் பாதிக்கும். விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கும். காலப்போக்கில் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அந்த பகுதியில வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்து போயிருப்பாங்க. இது மன்னார் பகுதியில மட்டுமில்ல, நிறைய நாடுகளில் வந்து நடைபெற்றிருக்கு. இந்தியா, இந்தோனேஷியா, கம்போடியா, வியட்நாம், கென்யா, சீனா, இப்படி நிறைய நாட்டுல வந்து இந்த விஷயம் வந்து நடைபெற்றிருக்குது. குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னா இந்தோனேஷியாவெல்லாம் ஒரு சில தீவுகள் வந்து இந்த சாண்ட் மைனிங்கால ஒரு சில தீவுகள் வந்து காணாமலே போயிருக்குது. இந்தோனேஷியால ஒரு சில சிறிய சிறிய தீவுகள் வந்து காணாமலே போயிருக்குது. அதே மாதிரி மன்னாரும் வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு நிலப்பரப்பு இல்லை. மன்னாரும் வந்து ஒரு சிறிய அளவிலான நிலப்பரப்பு. அந்த சிறிய அளவிலான அந்த நிலப்பரப்புல இப்படி டன் கணக்குல மண்ணை அள்ளி ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 1,50,000 டன் கனிம வளங்கள் வந்து அங்கிருந்து அவங்க எடுத்துக்கொள்வாங்களா இருந்தா அது வந்து நிச்சயம் ஆபத்தான விடயமாகவே வந்து அமைய போகின்றது. மன்னாரை பார்த்தோம்னு சொன்னா 26 கிலோமீட்டர் நீளமும் 6 கிலோமீட்டர் அகலமும் 140 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் கொண்ட ஒரு இடமாகும். அந்த இடத்துல இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொஜெக்ட், டன் கணக்குல மண் அள்ளி அந்த கனிம வளங்கள் எடுக்கிற இந்த ப்ரொஜெக்டால பார்த்தோம்னு சொன்னா அந்த பகுதியில் இருக்கிற மீன் வளங்கள் மட்டுமில்ல, அந்த பகுதியானது பார்த்தோம்னு சொன்னா
ஆசியாவிலே வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி அமையன்னு சொன்னா மத்திய ஆசியாவில வந்து பறவைகள் பறக்கிற பாதை தான். அந்த பறவைகள் பறக்கிற பாதையில இந்த மன்னார் பகுதியானது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது. அந்த பகுதியூடாக மத்திய ஆசியாவுக்கு மேலால பறக்கிற அந்த பறவைகள் எல்லாமே அந்த மன்னார் பகுதி ஊடாகவே பறக்கின்றது. அந்த மன்னார் பகுதியில வந்து இறங்கி அந்த பறவைகள் வந்து போகின்றது. இதால பார்த்தோம்னு சொன்னா அந்த பறவைகள் அங்க வாரத வந்து நிறைய பிரச்சனை ஏற்படும். அந்த பறவைகளுடைய இனப்பெருக்கத்துல வந்து நிறைய பிரச்சனை ஏற்படும். அந்த பறவைகளுடைய இனப்பெருக்கத்துல மட்டுமில்ல, அங்க இருக்கிற அந்த மீன் வளங்கள், குறிப்பாக இந்த ஆமை, நண்டு, இறால் இப்படியான வளங்கள், கடல்ல இருக்கிற இப்படி முக்கியமான வளங்கள் இனப்பெருக்கத்துல எல்லாம் நிறைய பிரச்சனை வந்து ஏற்படும் இந்த சாண்ட் மைனிங்கால. கடல்வாழ் உயிரினங்கள், பறவைகள், விலங்குகளுக்கு மட்டும்தான் இந்த சாண்ட் மைனிங்கால பிரச்சனை ஏற்படுமான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல, அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்குமே வந்து பெரிய அளவிலான பிரச்சனை வந்து ஏற்படும். கென்யாவில பார்த்தோம்னு சொன்னா அந்த சாண்ட் மைனிங், அந்த மைனிங் நடைபெற்ற பகுதியை சுற்றி இருந்த மக்கள்லாம் காலப்போக்கில் பார்த்தோம்னு சொன்னா இந்த நான் சொல்லியிருந்தேன் தானே, ஒரு வருஷத்துக்குள்ள 1,50,000 டன் கனிம வளங்களை வந்து இந்த நிறுவனம் வந்து எடுக்க திட்டமிட்டிருக்காங்க. ஒரு வருஷத்துக்குள்ள வந்து அவங்க பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 2 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து லாபத்தை வந்து உழைச்சு கொண்டு போயிடுவாங்க. இந்த நிறுவனத்துக்கு கூட இதுவரைக்கும் ஒரு வருஷத்துக்கான அனுமதியை வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த ஒரு வருஷத்துக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த வந்து அவங்க செஞ்சுன்னு போயிடுவாங்க. ஆனா அவங்க அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அந்த செய்யற அந்த விஷயத்தால பார்த்தோம்னு சொன்னா நீண்ட காலத்துக்கு அந்த பகுதியில வாழ்ற மக்களுக்கும் அந்த பகுதியில வாழ்ற கடல் வாழ் உயிரினங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. கென்யாவில பார்த்தோம்னு சொன்னா இந்த சாண்ட் மைனிங்கால அந்த பகுதியில் இருந்த மக்கள் அந்த பகுதியில வாழ முடியாம அந்த பகுதியை விட்டு வெளியேறி போயிருக்காங்க. ஏன்னு சொன்னா அந்த பகுதியில் இந்த நன்னீர் வந்து பெரிய அளவில் வந்து பாதிக்கும். அங்க இருக்கிற உப்பு நீர் வந்து அந்த நன்னீரோட கலக்கும், சூழல் மாசடையும், அங்க இருக்கிற ஜீவராசிகள் வந்து உயிர் வாழ முடியாம இடம்பெயரும், பறவைகள், விலங்குகள் வந்து இனப்பெருக்கம் வந்து பாதிக்கும். இப்படி நிறைய பிரச்சனை வந்து கென்யாவில மட்டுமில்ல நிறைய நாட்டில் வந்து ஏற்பட்டிருக்குது. குறிப்பா கென்யால பார்த்தோம்னு சொன்னா அந்த பகுதியில் இருந்த மக்கள் எல்லாம் அங்க வாழ முடியாம வேற இடங்களுக்கு போயிருக்காங்க. இந்த டைட்டானியம் சாண்ட்ஸ் லிமிடெட் ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமான இந்த நிறுவனமானது 2025ஆம் ஆண்டு இப்பதான் இலங்கைக்குள்ள வருதான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல, இந்த நிறுவனம் 2010 வந்து மன்னாரை வந்து குறிப்பிச்சிருக்காங்க. 2010 இருந்தே வேற நிறுவனங்களுக்கு ஊடாக மன்னாருக்குள்ள வருவதற்கு முயற்சிகள் செஞ்சு வந்துருக்காங்க. 2016, 2017ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பார்த்தோம்னு சொன்னா மன்னாருக்குள்ள வந்து மன்னார்ல அந்த மண்ணை தோண்டி அந்த சாம்பிள்ஸை வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற தென் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு கனிம மணல் ஆய்வகத்துக்கு அனுப்பி, அதாவது மன்னார்ல 2016ஆம் ஆண்டு 2017ஆம் ஆண்டு வந்து அந்த மன்னார்ல இருக்கிற அந்த மண்ணை தோண்டி அந்த சாம்பிள்ஸை கொண்டு போய் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற கனிம மணல் ஆய்வகம் ஒன்றுக்கு அனுப்பி அங்க வந்து இந்த பகுப்பாராய்வெல்லாம் செஞ்சு அங்க வந்து இந்த டைட்டானியம் போன்ற விலை உயர்ந்த மிக பெருமதியான கனிம வளங்கள் எல்லாம் டன் கணக்குல மன்னாருக்கு கீழே இருக்கின்ற விஷயத்தெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி கொண்டுதான் இப்ப மன்னாருக்குள்ள இந்த வேலைக்காக வந்திருக்கிறாங்க. நிறுவனம் பல கோடி 2 பில்லியன் அமெரிக்கன் டாலர் பெறுமதியான லாபத்தினை வந்து பெற்றுக்கொண்டு போயிடுவாங்க. ஒருவேளை அந்த ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த நிறுவனம் அங்க வேலை செய்ய கூடாதுன்னு சொல்லி அந்த வழங்கப்பட்ட அனுமதி வந்து ரத்து செய்யப்படமாக இருந்தால் கூட அந்த ஒரு வருஷத்திலேயே அவங்க அந்த இடத்துல செஞ்ச மைனிங்கால அந்த பகுதியில வந்து பெரிய அளவிலான பாதிப்புகள் வந்து ஏற்படும். அந்த மன்னார் பகுதியில் இருக்கிற மண்ணின் வளங்கள் வந்து பாரிய அளவிலாக சுரண்டப்படும். அது சுரண்டப்படுவதால அங்க வாழ்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும், கடல்வாழ் உயிரினம், பறவைகள், மனுஷங்க உட்பட, நன்னீர், தண்ணி உட்பட அனைத்து விஷயத்துக்குமே வந்து பெரிய அளவிலான பாதகமாக இது அமையும். இந்த விடயம் தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா அதை சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.